ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரித்துப்ரினி சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை. எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உளுந்த வடையில் எண்ணெய் இழுக்குது, ரொம்ப திகட்டுது, சாப்பிட முடியல, உளுந்த வடையை தொட்டாலே நிறையா எண்ணெய் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா வாட்டர் யூஸ் பண்ணி அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் உளுந்து போடுறீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை தெளித்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த கவரை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நான் உளுந்த வடையை வந்து நான் தட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நார்மல் சைஸான ஒரு உளுந்த வடையை தான் போட போகிறேன். ஸோ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் வந்து ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடையை எடுங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஓட்டம் அறியாமல் அந்த வடை வரும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சவுண்டு வரதா செய்யும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் கை நினச்சிட்டு பண்ணுறனால கொஞ்சம் அந்த சவுண்டு வரதா செய்யும். பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு வடை போட போட நார்மல் ஆகிடும். அதே மாதிரியே எல்லா வடையும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் நான் பண்ண என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், சால்ட் இது தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில்லியும் பெப்பரும் போடலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் சில்லியும் பெப்பரும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதுவும் போட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வடையை எடுத்துட்டேன். ரொம்ப ஃப்ரை பண்ணலை, நார்மல் ஃப்ரைலே எடுத்துட்டேன். வடையுமே பாருங்கள், அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதோட ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, உளுந்து அரைக்கும் போது வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்க்க தான் வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா கம்மியாக சேர்த்து தெளித்து நல்லா மிக்சியில் அரைங்க. அவ்வளோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையிலேயே ஒட்டக்கூடாது. அப்படி பண்ணிங்கனாலே வடை வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், கையில் எண்ணெயே இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வருது, கையிலையும் எண்ணெய் ஒட்டவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டரை கம்மி பண்ணிக்கோங்க. வடையுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.